வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து ஸ்டெனோனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது டெய்லி டெய்லி 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்ற சீரீஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி பாலிட்டி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த பாலிட்டியில் வந்து ஒரு 8 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 8 வீடியோ பார்த்தாலே போதுமானது தான். அடுத்த ஒரு எக்ஸாமை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அது போக வந்து நம்ம அடுத்தடுத்து அதாவது செலெக்ஷன் போர்ஷனுடைய அனாலிசிஸுமே நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ பாலிட்டி முடிஞ்சிருச்சு. ஜாகிரஃபியில் வந்து ஒரு 2 வீடியோ முடிஞ்சிருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம். ஹிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் ஜாகிரஃபி நான் முடிச்சிடறேன். ஓகே, அதுக்கடுத்து நான் எக்கனாமி முடிச்சிடறேன். அதுக்கடுத்து சயின்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டினியூஸாக முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, சரி. இது எதுக்காக இந்த சீரீஸ் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு வந்து ஃபுல்லா ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷனா இந்த ஒரு சீரீஸ் வந்து அமையும். அது போக இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒரு 2 இயர்ஸ் இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிட்டீங்க, பட் ஆனா திருப்பியுமே ஃபுல்லா படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றப்ப இந்த வீடியோவை பார்த்தால் போதுமானது. இதுல இருந்து தான் வரும். பிளஸ் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது ஒரு நல்ல வீடியோ தான். ஏன் அப்படின்னா நான் இதுல டாபிக் சொல்றேன் அப்படின்னா அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து எடுத்த உடனே வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் இதுனா இது, இதுனா இது அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டு அதுக்கு அடுத்துதான் நம்ம ரிவிஷன் அப்படின்ற ஒண்ணு இதே இதுலயே பார்ப்போம். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறது வந்து செட் 1. ஸோ அதில் முதல் கேள்வி பாருங்க. இது எல்லாமே வந்து ஸ்டெனோ 2025 இந்த வருஷம் நடந்த இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான். ஏன்னா பேட்டர்ன் வெண்டர் வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க, எடிக்யூட்டி சேஞ்ச் ஆயிட்டாங்களா. ஸோ அப்படின்றப்ப நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ரெடி ஆகணும். சரியா? ஸோ இதே வீடியோலயே நான் வந்து எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். அதாவது இந்த ஒரு டெய்லி ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் இருக்குல்ல, இதுலயே நான் எப்படி வந்து ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரது எல்லா ட்ரிக்கையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, சரி. இப்போ இதில் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஓகே which architectural which architectural style is best described by the following features: ribbed vault, pointed arch, flying buttresses and stained glass windows. அதாவது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த கட்டிடக்கலையினுடைய சிறப்பம்சங்களை வந்து கொடுத்துட்றாங்க. அது வந்து எந்த ஸ்டைல் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு கீவேர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுனா இந்த பாயிண்டட் ஆர்ச்சஸ் தான். இதுல நம்மளுக்கு கீவேர்டு வந்து பாயிண்டட் ஆர்ச்சஸ். ஸோ ஆர்ச் அப்படின்றது என்னது? இந்த மாதிரி இருக்கிறது ஆர்ச். பாயிண்டட் ஆர்ச் அப்படின்றது இப்படி இருக்கும். சரியா? இப்படி இருக்கும். இதுதான் வந்து பாயிண்டட் ஆர்ச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு முகலாயர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்ச் எல்லாம் இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி டோம் ஷேப்ல தான் இருக்கும். இந்தோ இஸ்லாமிக்லயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா டோம் ஷேப்ல தான் இருக்கும். தக்கான பீடபூமி, அதாவது டெக்கான் ஏரியாஸ் அப்படின்றது சவுத் இந்தியா சைடு. சவுத் இந்தியா சைட்ல ஆர்ச் இந்த மாதிரி இருக்காது. அப்ப ரிமைனிங் இருக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும்தான். அதுதான் வந்து கோத்திக் ஆர்கிடெக்சர். சரியா? கோத்திக் ஆர்கிடெக்சர். கோத்திக் வந்து எங்க ஃபேமஸ் அப்படின்னா மத்திய ஐரோப்பா பகுதியில, சென்ட்ரல் யூரோப் இருக்குல்ல, அந்த ரீஜியன்ல வந்து இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. ரைட்டா? இது வந்து ஃபேமஸ் ஆனது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கேள்வி வந்து எது ரிலேட்டடா கேட்டிருக்கிறாங்கன்னா, இது ஓகே. இது வந்து போஸ்ட் குப்தா ரிலேட்டடா இருக்குது. ரைட்டா? டெல்லி சுல்தானுக்கு முன்னாடி போஸ்ட் குப்தாக்கு அப்புறம் போஸ்ட் குப்தா அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, விச் ராஜ்புட் ரூலர் டிஃபீட்டட் முகமது கோரி இன் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டோட்டலா வந்து எத்தனை டெரைன் போர் நடந்திருக்கும் அப்படின்னா 2 டெரைன் போர் நடந்திருக்கும். ஸோ டோட்டலா வந்து எத்தனை, அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன், அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் அப்படின்ற போர் நடந்திருக்கும். ஸோ இதுல வந்து முதல் போர் வந்து எப்பொழுதுனா 1191 நடந்திருக்கும். இரண்டாவது போர் 1192 நடந்திருக்கும். இந்த 2 போருமே வந்து பிருத்வி ராஜ் சௌஹான், சரியா? பிருத்விராஜ் சௌஹான், 3ஆம் பிருத்விராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் தான் நடந்திருக்கும். இந்த சண்டையுமே பிருத்விராஜ் சௌஹான், 3வது பிருத்விராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் தான் நடந்திருக்கும். இந்த சண்டை, முதல் சண்டையில வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னா பிருத்விராஜ் சௌஹான் ஜெயிப்பார். இரண்டாவது சண்டையில முகமது கோரி தான் ஜெயிப்பார். ரைட்டா? இரண்டாவது சண்டையில முகமது கோரி ஜெயிப்பார். ஓகே, ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்தது டோட்டலா இது வந்து என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் டெரைன். அடுத்து இன்னொரு முக்கியமான போர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன்ல வந்து முகமது கோரியை தோற்கடித்த ரஜபுத்திர அரசர் வந்து யார் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பிருத்விராஜ் சௌஹான். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிருத்விராஜ் சௌஹான். ஸோ இதுல வந்து பிருத்விராஜ் சௌஹானை பற்றி ஒரு நூல் ஒன்று இருக்கு. பிருத்விராஜ் சௌஹானை பற்றி ஒரு நூல் ஒன்று இருக்கு. அந்த நூலின் பெயர் தான் பிருத்விராஜ் ராசோ. பிருத்வி ராஜ் ராசோ. இந்த பிருத்விராஜ் ராசோ அப்படின்ற நூலை வந்து எழுதியவர் பை
யார் எழுதினார்னா சந்த் பர்தாய். சந்து பர்தாய் அப்படின்றவர் தான் இந்த பிருத்திவிராஜ் ராசு அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார். ரைட்டா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இந்த போர்ல வந்து கோரி இருக்கார்ல, கோரி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எதை உருவாக்குவார்னா எஸ்டாப்ளிஷ்ட் டெல்லி சுல்தானியம். டெல்லி சுல்தானியம் அப்படின்ற ஒரு வம்சத்தை உருவாக்குவார். டெல்லி சுல்தானியத்துல எந்தெந்த வம்சங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படின்ற வம்சங்கள் எல்லாம் இருக்கும். ஸ்லேவ் டைனஸ்டி, கில்ஜி டைனஸ்டி, துக்ளக் டைனாஸ்டி, அதுக்கப்புறம் சையீத் டைனாஸ்டி, அப்புறம் லோடி வம்சம். மொத்தமா வந்து ஒரு 5 வம்சங்கள் வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து வேற என்ன முக்கியம் அப்படின்னா, ஸோ இதே டைம்ல என்ன அப்படின்னா இந்த முகமது கோரி இருக்கார்ல, முகமது கோரியை வந்து ஒருத்தவங்க வந்து தோற்கடிப்பாங்க. முகமது கோரி இதுல நான் ஆரோ மார்க் போட்டு எழுதுறேன். முகமது கோரி வாஸ் டிஃபீட்டட் பை யார் அப்படின்னு நாய்க்கி தேவி. நாய்க்கி தேவி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா கோரியை வந்து தோற்கடிப்பாங்க. ரைட்டா? எப்பொழுது அப்படின்னா அது எந்த போர்ல, அந்த போர் பேர் வந்து பேட்டில் ஆஃப் கயதாரா. பேட்டில் ஆஃப் கயதாரா. ஸோ இது வந்து எப்பொழுது நடந்து எந்த வருஷம் நடந்திருக்குன்னா 1178 நடந்திருக்கும். இந்த சண்டையில வந்து கோரி வந்து தோத்து போயிடுவார். ரைட்டா? ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வேற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து என்னன்னா, ஓகே, இதுல வந்து இந்த ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா அப்படின்ற ஒருத்தர் இருக்கார்ல, ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா, இவர் வந்து பானிபட் போர் கூட தொடர்புடையவர். நான் கீழே எழுதுறேன் இங்க. ஸோ டோட்டலா எத்தனை பானிபட் போர் நடந்திருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட், அதாவது பானிபட், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், அதுக்கடுத்து தேர்ட் பேட்டில். மொத்தம் 3 போர் நடந்திருக்கும் பானிபட் போர். ஸோ முதல் போர் வந்து எப்பொழுது நடந்திருக்குன்னா 1526 நடந்திருக்கும். இரண்டாவது போர் வந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு 1556 நடந்திருக்கும். அடுத்து வந்து 1761 வந்து நடந்திருக்கும். ஸோ இதுல முதல் போர் வந்து யாருக்கும் யாருக்கும் இடையில் நடந்திருக்கும்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில் நடந்திருக்கும். பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில் நடந்திருக்கும். இரண்டாவது பானிபட் போர் வந்து அக்பருக்கும் இந்த ஹேமுக்கும் நடந்திருக்கும். ஹேமச்சந்திர விக்ரமாதித்யாவை ஹேமு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அக்பருக்கும் வெசஸ்னா சண்டை, ஹேமுனா ஹேமச்சந்திர விக்ரமாதித்யாவுக்கும் நடந்திருக்கும். மூன்றாவது பானிபட் போர் வந்து மராத்தியர்களுக்கும் அகமது ஷா அப்தலிக்கும் நடந்திருக்கும். மராத்தியர்களுக்கும் அகமது ஷா அப்தலி, அகமது ஷா அப்தலிக்கும் நடந்திருக்கும். ஸோ இந்த சண்டையில வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜெயிச்சது வந்து முதல் போர்ல வந்து பாபர் ஜெயிச்சிருப்பாரு, இரண்டாவது போர்ல அக்பர் ஜெயிச்சிருப்பாரு, மூன்றாவது போர்ல வந்து மராத்தியர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. ரைட்டா? மராத்தியர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து மராத்தியர்கள் இருக்காங்கல்ல, இவங்களை வந்து தலைமை தாங்கிட்டு போனது வந்து யார் அப்படின்னா சதாசிவராவோ. ரைட்டா? ஸோ இதெல்லாம் ஒரு சில முக்கியமான போர், தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, which Mughal emperor issued the Deccan campaign against the Marathas and sent significant time in the region. அதாவது மராத்தியர்களை எதிர்த்து தக்கான பகுதியில வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கணிசமான நேரத்தை செலவிட்ட முகலாய பேரரசர் யார் அப்படின்னா அது வந்து லாஸ்ட் கிரேட்டர் முகலான அவுரங்கசீப் தான். ரைட்டா? அவுரங்கசீப். டோட்டலா வந்து எத்தனை, அதாவது முகல்ஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அது பாஜிசா அப்படின்ட்டு ஷார்ட்கட் சொல்லுவோம். ரைட்டா? என்ன ஷார்ட்கட் அப்படின்னா முகலாயர்களை பொறுத்த வரைக்கும் சாரி
ஸோ டோட்டலாக வந்து முகல்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஷார்ட்கட் நம்ம எப்படி வச்சோம்னா பாஜிசா அப்படின்ட்டு BHAJSA அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பி அப்படின்றது பாபர், ஹெச் அப்படின்றது மாயூன், ஏ அப்படின்னா அக்பர், ஜேனா ஜஹாங்கீர், அடுத்து ஷாஜஹான், அதுக்கப்புறம் அவுரங்கசீப். ஓகே. ஸோ இதில் வந்து மராத்தியர்களை எதிர்த்து ஒரு குறிப்பிட்ட கணிசமான நேரத்தை செலவிட்ட முகலாய அரசர் வந்து யார் அப்படின்னா அவுரங்கசீப். ஓகே. ஸோ அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, அவுரங்கசீப் வந்து மராத்தியர்களை எதிர்ப்பார். அவுரங்கசீப் வந்து எங்க இறந்து போவார்னா தக்கான பகுதியிலேயே இறந்து போயிடுவார். டைட் அட் அகமது நகர். டைட் அட் அகமது நகர். ஓகேயா. ஸோ அவுரங்கசீப் வந்து எப்பொழுது இறந்து போவார் அப்படின்னா 1707 1707 1707 வந்து இறந்து போவார். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இப்ப மராத்தியர்கள் அப்படின்ட்டு பாக்குறப்ப கொஞ்சம் முக்கியமான ஒரு கண்டென்ட் ரைட்டா, யார் அப்படின்னா இந்த மராத்தியர்கள். ஸோ இதில் நான் எழுதுறேன் மராத்தாஸ் ரைட்டா. ஸோ மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் சண்டை நடக்கும். அதுதான் வந்து எந்த சண்டை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஆங்கிலோ. நான் அதில் எழுதி போட்டுறேன் மராத்தியர்கள் அப்படின்னு கேட்குறப்ப எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம பார்த்தரலாம். ஆங்கிலோ மராத்தா வார்ஸ். ஸோ டோட்டலாக வந்து எத்தனை சண்டை நடந்திருக்கும்னா 1 2 3 சண்டை நடந்திருக்கும். இதில் வந்து முதல் சண்டையானது வந்து எந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம்னா 1775 இருந்து 82 வரைக்கும் நடந்திருக்கும். இரண்டாவது சண்டை வந்து 1803 இருந்து 1805 வரைக்கும் நடந்திருக்கும். மூன்றாவது வந்து 1817 இருந்து 19 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ டோட்டலா வந்து 3 ஆங்கிலேய மராத்திய போர் வந்து நடந்திருக்கும் ரைட்டா. ஸோ இது தனியா பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் மராத்திய வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி. மராத்திய வம்சத்தை தோற்றுவித்தவர் சத்ரபதி சிவாஜி அவர்கள். ஓகே. ஸோ சத்ரபதி இந்த சிவாஜி அவர்களுக்கு சத்ரபதி அப்படின்ற ஒரு பட்டமானது வந்து எப்பொழுது முடிசூடப்பட்டது அப்படின்னா 1674 எங்க வச்சு அப்படின்னா ராய்கட் கோட்டையில வச்சு. ராய்கட் கோட்டையில வச்சு. ஸோ இந்த சத்ரபதின்ற பட்டத்தை சிவாஜிக்கு அளித்தது யார் அப்படின்னா காகா பட். பட் இந்த ராய்கட் கோட்டை தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா மராத்தியர்களினுடைய கேபிட்டலா இருந்துச்சு, தலைமையகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மராத்தியர்கள் வந்து ஒரு கலை வந்து தெரிந்தவங்க. என்ன கலை அப்படின்னா கொரில்லா வார்ஃபேர், அதாவது மறைந்திருந்து தாக்கும் வித்தை. இந்த கலையில வந்து பார்த்துட்டீங்கன்னா பெயர் பெற்றவங்க தான் யார் அப்படின்னா அது மராத்தியர்கள். அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் கோட்டைகளை வந்து அதிகமாக கைப்பற்றினாங்க. ஸோ டோட்டலா வந்து இந்தியாவில் வந்து யுனெஸ்கோ இருக்குல்ல, அதாவது யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், அதாவது கல்விக்கும் அறிவியலுக்கும் கலாச்சாரத்திற்கும் இருக்கிற ஐக்கிய நாடுகளினுடைய அமைப்பு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், உலக பாரம்பரிய தலம் அப்படின்ட்டு அறிவிப்பாங்க உலகம் ஃபுல்லா. அதுல இந்தியாவில் டோட்டலா எத்தனை தலங்கள் இருக்குன்னா 44 தலங்கள் இருக்கு. அந்த 44 தலங்கள்ல 44வது தலம் எது அப்படின்னா இப்ப ரீசெண்டா தான் அறிவிச்சாங்க, 2025 ஜூலை மாசம் தான் அறிவிச்சாங்க. மிலிட்டரி லேண்ட் ஸ்கேப்ஸ், மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப், மராத்தியர்களினுடைய ராணுவ தளங்கள், அதை வந்து அறிவிச்சாங்க ரைட்டா. ஸோ டோட்டலா வந்து எத்தனை கோட்டைகளை அறிவிச்சாங்க அப்படின்னா 12 கோட்டைகள். 12 ஃபோர்ட்ஸ். இந்த மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படின்றது 12 கோட்டைகளுடைய தொகுப்பு தான். அந்த 12 கோட்டைகள்ல வந்து 11 கோட்டைகள் வந்து எங்க இருக்குதுன்னா மகாராஷ்டிரால இருக்கு. ஒண்ணு மட்டும் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்குது. அதுதான் வந்து செஞ்சி கோட்டை.
ஜிஞ்சி ஃபோர்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஜிஞ்சி ஃபோர்ட், செஞ்சி கோட்டை. இதை வந்து இப்ப ரீசெண்டா தான் அறிவிச்சாங்க. ஸோ இந்த ஜிஞ்சி கோட்டையை தான் வந்து என்னன்ட்டு சொல்லுவாங்கன்னா, அதாவது கிரேட் வால் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கிரேட் வால் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ நம்ம இந்த மாதிரி தான் வந்து 360 டிகிரில படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து மட்டும்தான் கேள்வி அப்படின்ற ஒண்ணே வரும். ரைட்டா? ஸோ ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் த ஓல்டஸ்ட் நோன் சிவிலைசேஷன் ஆஃப் த இந்தியன் சப்கண்டன்ட்? எது இந்திய துணைக்கண்டத்தின் பழமையான நாகரிகமாக கருதப்படுகிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சிம்பிள் தான். என்ன அப்படின்னா, அது சிந்து சமவெளி நாகரிகம் தான். சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் 3300 பிசியில இருந்து 1300 பிசி வரைக்கும் இருந்துச்சு. சரியா? பிசிஐ பொறுத்த வரைக்கும் பிசிக்கு வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க, பிசி அல்லது பிசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. பிசினா என்ன அர்த்தம் அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, பிஃபோர் கிரைஸ்ட். பிசிஇ அப்படின்னா பிஃபோர் காமன் எரா, பொது ஆண்டுக்கு முன்பு. ரெண்டுமே ஒரே இதுதான். ரைட்டா? பிசி யூஸ் பண்ணலாம் அல்லது பிசிஇ வந்து யூஸ் பண்ணலாம், காமன் எரா. ரைட்டா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். பிசினா குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் அடுத்த வருஷம். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ? உண்மை அல்ல. ராஜ் பிஹாரி போஸை பொறுத்த வரைக்கும் உண்மை இல்லாத விஷயம் வந்து எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹி ஃபவுண்டட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் இன் டோக்கியோ இன் 1942. 1942 உருவாக்குனாரான்னு கேட்டா இது கரெக்ட் தான். 1942 வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சார். கரெக்ட். அடுத்து, he was an important figure in the Ghadar movement and in the formation of Azad Hind Fauj. கரெக்ட் தான். காதர் இயக்கத்திற்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆளா வந்து இருந்தாரு. காதர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் காதர் இயக்கமானது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1913 உருவாக்கப்பட்டது. தலைமையகம் வந்து சான் பிரான்சிஸ்கோல இருக்குது. சான் பிரான்சிஸ்கோ அப்படின்றது அமெரிக்கால இருந்துச்சு. சரி, சான் பிரான்சிஸ்கோல தான் இந்த காதர் மூவ்மெண்ட் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. சான் பிரான்சிஸ்கோ எங்க இருக்குன்னா அமெரிக்கால தான் இருக்குது. ஓகே, இதை வந்து உருவாக்குனவர், சரியா, ஃபவுண்டர்ஸ், தோற்றுவித்தவர்கள் வந்து யாரெல்லாம் அப்படின்னா சோஹன் சிங் பக்குனா, சோஹன் சிங் பக்னா. அதுக்கு அடுத்தது நீங்க மேல எழுதுற லாலா ஹர்தயால், லாலா லாலா ஹர்தயால். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானவங்க. அதுக்கடுத்து இந்த காதர் இயக்கத்துக்குடைய தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கு. இது இந்த இயக்கம் வந்து உருவாக்கி அடுத்த வருஷமே நடந்த சம்பவம் தான். அதுதான் கோமகாட்டு மாறு சம்பவம். கோமகாட்டு மாறு அப்படின்றது ஒரு ஜப்பான் கப்பல். ஸோ அந்த கப்பல்ல இருந்து நிறைய பேர் வந்து பஞ்சாப் சீக்கியர்கள் வந்து கனடாவுக்கு போயிருப்பாங்க. அங்க வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. திருப்பி இங்கேயே விட்டுருப்பாங்க, இங்கேயே வந்திருப்பாங்க. ஸோ அதுல வந்து ஒரு சில துப்பாக்கி சூடு நடந்திருக்கும், இறந்து போயிருப்பாங்க. அது ஒரு சம்பவம், கோமகாட்டு மாறு இன்சிடென்ட் அப்படின்ட்டு 1914 நடந்துச்சு. ரைட்டா? அடுத்தது இந்த ஆசாத் ஹிந்த் ஃபௌஜை பொறுத்த வரைக்கும், ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் நான் இங்க கீழே எழுதுறேன். ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் வந்து இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1942 உருவாக்கப்பட்டது. இதை தோற்றுவித்தவர் ஃபவுண்டர் யார் அப்படின்னா மோகன் சிங். மோகன் சிங். ஸோ மோகன் சிங் தான் வந்து இதை வந்து தோற்றுவித்தார். ஸோ இதெல்லாம் கரெக்ட் தான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். அடுத்தது ஹி வாஸ் ஹானர்டு வித் ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன். ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் அப்படின்ற ஒரு விருது கொடுத்தாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஹி வாஸ் த இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃப். இது கிடையவே கிடையாது. ஏன்னா இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி வந்து யார் அப்படின்னா KM கரியப்பா. இது எல்லாருக்குமே தெரியும். KM கரியப்பா. ஏன்னா எதுக்காக வந்து இவர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா KM கரியப்பா அவர்கள் வந்து KM கரியப்பா அவர்கள் வந்து
என்ன சொல்றது, இந்த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மியா பதவி ஏற்றுக்கொண்ட நாளை வந்து நம்ம வந்து இந்தியன் ஆர்மி டே அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றோம். இந்தியன் ஆர்மி டே எப்பொழுது அப்படின்னா ஜனவரி 15. ஜனவரி 15. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்து ரிட்டையர் ஆன நாள், இவர் வந்து ரிட்டையர் ஆன நாளை வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வெட்டரன்ஸ் டே அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றோம். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வெட்டரன்ஸ் டே அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றோம். இது வந்து எப்பொழுதுனா ஜனவரி 14. ஜனவரி 14. எப்பொழுது வந்து இவர் வந்து இந்தியாவினுடைய முதல் இந்தியன் கமாண்டர் இன் சீஃப், ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி எப்போ வந்து ஆனார் அப்படின்னா 1949, 1949. ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. Which confederation of sultanates defeated விஜயநகரா எம்பையர் in the battle of தலிகோட்டா? ஸோ தலிகாட்டா போர்ல வந்து விஜயநகர பேரரசை தோற்கடித்த சுல்தான்களின் கூட்டமைப்பு எந்த கூட்டமைப்பு அப்படின்னா தக்கான கூட்டமைப்பு, ரைட்டா? டெக்கான் சுல்தானேட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா டெக்கான் சுல்தானேட்ஸ் தான், ரைட்டா? ஸோ இந்த பேட்டில் ஆஃப் தலிகோட்டா, தலிகோட்டா போர் அப்படின்றது இருக்குல்ல, இது எப்பொழுது நடந்திருக்கும் அப்படின்னா 1565 நடந்திருக்கும். இந்த தலிகோட்டா போருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, ராட்சச தங்கடி அப்படின்ற ஒரு போர், அந்த பெயரும் இருக்குது. ராட்சச தங்கடி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது, ரைட்டா? ஸோ விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் விஜயநகர பேரரசின் தலைநகரம் வந்து எதுனா ஹம்பி. விஜயநகரத்தின் தலைநகரம் வந்து ஹம்பி. இந்த விஜயநகரம் எந்த நதியின் கரையோரம் வந்து செழித்தோங்கியது அப்படின்னு கேட்டா அது வந்து துங்கபத்ரா நதி. துங்கபத்ரா ரிவர். துங்கபத்ரா நதி வந்து எந்த நதியினுடைய ஒரு கிளை நதி அப்படின்னா கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா நதியினுடைய ஒரு கிளை நதி தான் துங்கபத்ரா நதி, ரைட்டா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கும். விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 4 வம்சங்களை உடையது. டோட்டலா எத்தனை வம்சங்கள் அப்படின்னா 4 வம்சங்கள். ஸோ அது என்னென்ன வம்சம்னா சங்கமா வம்சம், அதுக்கு அடுத்தது சாலுவா வம்சம், அப்புறம் துலுவா வம்சம், அதுக்கு அடுத்தது அரவிடு வம்சம். துலுவா வம்சம், அரவிடு வம்சம். இந்த துலுவா வம்சத்தை சேர்ந்தவர் தான் யார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர். சரியா? விஜயநகரத்தின் ஒரு மிக சிறந்த அரசர் கிருஷ்ண தேவராயர், ரைட்டா? அதுக்கு அடுத்தது இந்த விஜயநகர பேரரசு இருக்குல்ல, விஜயநகர பேரரசை சார்ந்தவர்களை வந்து எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னா நற்பத்தி அப்படின்னு அழைப்பாங்க. நற்பத்தி அப்படின்னு அழைப்பாங்க. அதுக்கு அடுத்தது கஜபதி அப்படின்றத யார அழைப்பாங்க? கஜபதி, கஜபதி அரசர்கள், நற்பத்தி அரசர்கள்னு விஜயநகர பேரரசர்களை அழைப்பாங்க. கஜபதி அப்படின்றது ஒடிஷாவை ஆட்சி செய்த அரசர்களை அழைப்பாங்க. அதுக்கு அடுத்தது அஸ்வபதி. அஸ்வபதி, அஸ்வபதி அப்படின்றது அஸ்வபதி அரசர்கள்னு யார் அழைப்பாங்கன்னா தக்கான பீடபூமியில் ஆட்சி செய்த பாமணி, பாமணி சுல்தானேட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. நமக்கு பார்த்தோம்ல பாமணி. ஸோ விஜயநகர பேரரசு பாமணி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாமணி பேரரசர்களை அஸ்வபதி அரசர்கள் அப்படின்ட்டு அழைப்பாங்க, ரைட்டா? இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த விஜயநகரம் இருக்குல்ல, விஜயநகரத்தை வந்து எப்படி அழைத்தாங்க அப்படின்னா கர்நாடக சாம்ராஜ்யமும் அப்படின்ட்டு அழைத்தாங்க. கர்நாடக சாம்ராஜ்யமு அப்படின்ட்டு அழைத்தாங்க, ரைட்டா? அதுக்கு அடுத்தது இந்த ஹம்பி இருக்குல்ல, இந்த தலிகோட்டா போர்ல வந்து எது வந்து அழிஞ்சு போகும் அப்படின்னா இந்த ஹம்பி தான் அழிஞ்சு போகும். ஸோ அதனாலதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹம்பியை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ruins ஆஃப் ஹம்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ruinsனா மிச்சங்கள், மிச்சம். ruins ஆஃப் ஹம்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ruins ஆஃப் ஹம்பியை வந்து டிஸ்கவர்டு பை, கண்டுபிடித்தது வந்து யார் அப்படின்னா காலின் மெக்கன்சி. காலின் மெக்கன்சி இவர் தான் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பார், சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து தலிகோட்டா போரை பொறுத்த வரைக்கும் இந்த தலிகோட்டா போர் வந்து யாருக்கும் இடையில் நடந்திருக்கும் அப்படின்னா கீழே எழுதுறேன். இது யாருக்கும் இடையில் நடந்திருக்கும்னா விஜயநகரத்துக்கும் வெர்சஸ் பாமணி சுல்தானியர்களுக்கும் நடந்திருக்கும், சரியா? பாமணி சுல்தான்ஸ். ஸோ இதுல இந்த பாமணி சுல்தான்ஸ் தான் வந்து எப்படி பாமணி சுல்தானேட் தான் எப்படி பிரிவாங்க அப்படின்னா
டெக்கான் சுல்தானேட்ஸா பிரிவாங்க. அதனாலதான் இதுக்கு ஆன்சர் வந்து டெக்கான் சுல்தானேட்ஸ். டெக்கான் சுல்தானேட்ஸா பிரிவாங்க. எத்தனை டெக்கான் சுல்தானேட்டா பிரிவாங்கன்னா 5 டெக்கான் சுல்தானேட்டா பிரிவாங்க. இதுல எது தோத்து போயிரும்னா விஜயநகர பேரரசு தோத்து போயிரும், பாமணி சுல்தானியம் வந்து ஜெயிச்சிரும். அதுல விஜயநகரம் சார்பா இருந்தது வந்து யார் அப்படின்னா, இதுல விஜயநகர பேரரசு சார்ந்து வந்து யார் இருப்பார் அப்படின்னா, அரசரா வந்து யார் இருப்பாருன்னா ராமராயர் வந்து இருப்பாரு. ராம ராயா வந்து இருந்திருப்பார். ஆனா ரியல் பவர், உண்மையான பவர் வந்து அப்ப யார்கிட்ட இருந்திருக்கும், அதாவது தலிக்கோட்டா போறப்ப யார்கிட்ட இருந்திருக்கும் அப்படின்னா சதாசிவராயர்கிட்ட தான் இருந்திருக்கும். யார்கிட்ட இருந்திருக்குன்னா சதாசிவராயர்கிட்ட தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து 360 டிகிரியில படிச்சாகணும். ஓகே, அப்பதான் வந்து நம்மளால ஆன்சர் அட்டன் பண்ண முடியும். அடுத்த கேள்வி பாருங்க. விச் டெம்பிள் built by the Chandela dynasty in the 10th to 11th century is known for its exquisite sculptures. ரைட்டா, அதாவது நேர்த்தியான சிற்பங்களுக்கு பெயர் பெற்ற சண்டேலா வம்சத்தினுடைய கோயில் வந்து எது அப்படின்றத கேட்கறாங்க. இது வந்து ஈஸியா நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். சரியா, ஸோ இங்க பாருங்க, லிங்கராஜா கோயில் வந்து எங்க இருக்குன்னா ஒடிஷால இருக்கு. லிங்கராஜா கோயில் ஒடிஷால இருக்கு. மோதேரா வந்து எங்க இருக்குதுன்னா குஜராத்ல இருக்கு. சூரியன் கோயில் குஜராத். பிரகதீஸ்வரர் கோயில் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஆன்சர் வந்து கந்தாரியா மகாதேவ கோயில். கந்தாரியா மகாதேவ கோயில். இந்த கந்தாரியா மகாதேவ கோயில் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கஜுராஹோ குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ். கஜுராஹோ கோயில்களினுடைய ஒரு பகுதி தான் வந்து கண்டாரியா மகாதேவ டெம்பிள். கஜுராஹோ குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் இதனுடைய ஒரு ஒரு பகுதி தான் வந்து இந்த கண்டாரியா மகாதேவ கோயில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து எங்க இருக்குதுன்னா மத்திய பிரதேசத்துல இருக்குது. இந்த கோயில் வந்து எங்க இருக்குதுன்னா மத்திய பிரதேஷ். ரைட்டா, ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டலா வந்து ஒரு 3 கோயில்கள் இருக்குது. அதாவது முக்கிய தமிழ்நாட்டில் இருக்க யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது சோழ வம்சத்தால் கட்டப்பட்ட கோயில்கள் எதெல்லாம் அப்படின்னா பிரகதீஸ்வரர் கோயில், அதுக்கு அடுத்தது வந்து கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்தது வந்து ஐரவத்தேஸ்வரர் கோயில், ஐரவத்தேஸ்வரர் கோயில். ஸோ இதுல பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினது வந்து ராஜராஜ சோழன் 1. இங்கே ஐரவத்தேஸ்வரர் கோயில் கட்டினது ராஜராஜ சோழன் 2. கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினது வந்து ராஜேந்திர சோழன் 1. சரியா, ராஜராஜ சோழன் 1, ராஜேந்திர சோழன் 1, ராஜராஜ சோழன் 2. அடுத்தது, ஸோ இதுல வந்து இந்த சன் டெம்பிள் இருக்குல்ல மோதேரா, இதை வந்து கட்டிய வம்சம் வந்து எந்த வம்சம் கட்டியிருக்கும் அப்படின்னா அது சொலாங்கி வம்சம் தான். சொலாங்கி டைனாஸ்டி அப்படின்றது வம்சம். ரைட்டா, அவங்க தான் வந்து கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட், அடுத்தது வந்து எந்த பிரதிகர அரசர் வந்து சக்சஸ்ஃபுல்லி ரிப்பல்டு அரப் இன்வேஷன்ஸ் இன் நார்த் வெஸ்ட் இந்தியா, வடமேற்கு இந்தியாவில் வந்து அரபு படையெடுப்புகளை வெற்றிகரமாக முறியடித்த பிரதிகர ஆட்சியாளர் வந்து யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் முதலாம் நாகபாட்டா. ஸோ இதுல இந்த பிரதிகரா அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, யார வந்து இந்த பிரதிகரா அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னா எந்த வம்சத்தைனா குர்ஜார பிரதிகரா வம்சம். குர்ஜார பிரதிகரா டைனாஸ்டி, டிஒயின் போற டைனாஸ்டி, இந்த வம்சத்தை தான் வந்து பிரதிகார வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஜார பிரதிகார வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஃபவுண்டர் யார் அப்படின்னா முதலாம் நாகபாட்டா. அதுக்கு அடுத்தது இந்த ஒரு சண்டை ஒன்று நடக்கும். அந்த சண்டையின் பெயர் வந்து என்னன்னா ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள், அதாவது முத்தரப்பு போர். ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் ஃபார் எதுக்காக நடந்திருக்கும்னா கன்னௌஜ். அந்த சண்டையின் பெயர் வந்து கன்னௌஜுக்கான முத்தரப்பு போர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த சண்டையின் பெயர் வந்து என்னன்னா கன்னௌஜுக்கான முத்தரப்பு போர். அப்ப முத்தரப்பு அப்படின்னா
யாருக்கு இடையில் வந்து சண்டை நடத்திருக்குன்னா 3 பேர். ஸோ யாரெல்லாம் அப்படின்னா உம், அதாவது ரா பா ப்ரா ரப்பப்ரா, சரியா? ரா பா ப்ரா. ராணா ராஷ்டிர ராஷ்டிரகுட்டாஸ், பான்றது பாலாஸ், பிரான்றது பிரதிஹராஸ். பிரதிஹராஸ் அதாவது குர்ஜார பிரதிஹராஸ். ஸோ இந்த சண்டையில வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னா குர்ஜார பிரதிஹராஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3 பேருக்கும் இடையில் வந்து சண்டையானது நடந்திருக்கும். அதுல ஜெயிச்சது வந்து ஒரு second. சண்டையானது பிட்வீன்னு போடுறேன், பிட்வீன். சண்டையானது 3 பேருக்கு நடந்திருக்கும். அதுல ஜெயிச்சது குர்ஜார பிரதிகராஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த சண்டையானது வந்து எத்தனை வருடங்கள் நடந்திருக்கும்னா 200 வருடங்கள் நடந்திருக்கும். அப்ப குர்ஜார பிரதிகரா வம்சம் வந்து ஜெயிக்கிறப்ப அப்ப வந்து அரசராக பிரதிகரா வம்சத்தினுடைய அரசராக இருந்தவர் வந்து யாருன்னா 2ஆம் நாகபாட்டா. இந்த சண்டை எல்லாம் எதுக்காக நடந்திருக்கும்னா கன்னௌஜுக்காக நடந்திருக்கும். கன்னௌஜ் எங்க இருந்திருக்கும்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய இடம் தான் கன்னௌஜ். ரைட்டா? அடுத்தது பாருங்க. ஸோ முகலாய நிர்வாகத்தின் சூழல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஷேக் சாதாஸ் அல்லது ஹிந்துஸ்தானினா யாருன்றது கேட்குறாங்க. ஷேக் சாதா அல்லது ஹிந்துஸ்தானினா யாருன்றது கேட்குறாங்க. இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான், ரைட்டா? அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு முகலாய ஆட்சியின் கீழ் நிர்வாக பதவிகளை வகித்த பழங்குடி முஸ்லிம்கள், ரைட்டா? இண்டிஜினஸ் முஸ்லிம்ஸ் ஹூ ஹெல்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட். முகலாய ஆட்சிக்கு கீழே இருந்த நிர்வாக பதவிகளை வகித்த இண்டிஜினஸ் முஸ்லிம்ஸ், ரைட்டா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெர்ஸ், அதாவது சின்ன நினைவு சின்னங்கள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய கட்டிடக்கலை ரிலேட்டடா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இதுல ஆன்சர் கரெக்ட் பேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா வந்து மேட்ச் ஆனது மட்டும்தான் கேட்டிருக்காங்க, கரெக்ட் பேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கஜுராஹோ கோயில்கள். கஜுராஹோ கோயில்களை பொறுத்த வரைக்கும் யாரால் கட்டப்பட்டதுன்னா சண்டேலாஸால் கட்டப்பட்டது. சண்டேலாஸால் கட்டப்பட்டது, பிரெஞ்சு கிடையாது. அடுத்தது குத்துப் மினாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எழுதி போடுறேன். குத்துப் மினார் வந்து யாருடைய நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து குதுபுதீன் குதுபுதீன் பக்தியார் குதுபுதீன் பக்தியார் காக்கியின் நினைவாக கட்டப்பட்டது. குத்துப் மினாரை கட்ட ஆரம்பிச்சது வந்து யார் அப்படின்னா, அதாவது ஸ்டார்ட், குத்துப் மினார் கட்ட ஆரம்பிச்சது குதுபுதீன் ஐபக். குதுபுதீன் ஐபக் வந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் எண்டு இல்லைன்னா கம்ப்ளீட்டட்னு போடுறேன். கம்ப்ளீட்டட் முடிச்சது வந்து யார் அப்படின்னா இல்துத்மிஷ். இல்துத்மிஷ் அவர் தான் வந்து முடிச்சிருப்பார். அதுக்கு அடுத்தது இந்த குத்துப் மினார் வந்து எத்தனை மாடிகளை உடையது அப்படின்னா 5 ஃப்ளோர். ஸோ டோட்டலாக வந்து 5 மாடிகளை உடையது. இந்த 5 ஃப்ளோர்ல வந்து 5வது ஃப்ளோர் இருக்குல்ல, அதை கட்டினது யார் அப்படின்னா, ஏன்னா இதுல குதுபுதீன் ஐபக் வந்து ஒரு ஃப்ளோர் கட்டியிருப்பாரு, சரியா? இல்துமிஷ் வந்து 3 ஃப்ளோர் கட்டியிருப்பாரு, அப்ப 4 தான் இருக்கு. அப்ப 5வது ஃப்ளோர் வந்து கட்டினது வந்து யார் அப்படின்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஃபிரோஸ் ஷா துக்ளக், இவர் தான் வந்து கட்டியிருப்பார், ரைட்டா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேற முக்கியமான விஷயம் வந்து இந்த குதுப் மினார் வந்து எத்தனை மீட்டர் நீளமுடையது அப்படின்னா 72 மீட்டர். டோட்டலா 72 மீட்டர் நீளமுடையது. இது தெரிஞ்சுக்கணும் குதுப் மினாரை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்து இந்த இந்தியா கேட்டு, கேட் ஆஃப் இந்தியா, 2 இது இருக்குது, ரைட்டா? ஸோ ஒன்று வந்து என்னன்னா இந்தியா கேட், இன்னொன்று வந்து கேட் ஆஃப் இந்தியா. இதுல இந்த கேட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, கேட் ஆஃப் இந்தியா வந்து எங்க இருக்குதுன்னா மகாராஷ்டிரால இருக்குது. இந்தியா கேட் வந்து எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்குது. இது டெல்லியில இருக்குது. ஸோ இந்தியா கேட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கேட்டை வந்து வடிவமைத்தவர் ஆர்கிடெக்ட் யார் அப்படின்னா எட்வின் லுட்டியன்ஸ். எட்வின்
லுட்டியன்ஸ் அப்படின்றவர் தான். அதுக்கு அடுத்து இந்த சாரி வந்து இந்தியா கேட்டை வடிவமைத்தவர் வந்து எட்வின் லுட்டியன்ஸ். கேட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து வடிவமைத்தவர் வந்து ஆர்கிடெக்ட் வந்து யாருன்னா ஜார்ஜ் விட்டட். ஜார்ஜ் விட்டட் ரைட்டா. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த கேட்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, கேட்வே ஆஃப் இந்தியா, கேட்வே ஆஃப் இந்தியா. இந்த கேட்வே ஆஃப் இந்தியா வந்து இது எப்பொழுது கட்டப்பட்டதுன்னா 1911 கட்டப்பட்டது. இதை வந்து யாரை வந்து வரவேற்கும் விதமாக கட்டப்பட்டதுன்னா இந்தியாவுக்கு வந்து கிங் ஜார்ஜ் V இங்கிலாந்தினுடைய அரசரான கிங் ஜார்ஜ் V மற்றும் குயின் மேரி இவங்க வந்து வந்திருப்பாங்க. அவங்களை வரவேற்கும் விதமாக கட்டப்பட்டது தான் இந்த கேட்வே ஆஃப் இந்தியா ரைட்டா. ஸோ அது போக இதே 1914 தான் வந்து 3வது டெல்லி தர்பார் நடக்கும். சரியா, நான் வேற எங்கேயாச்சும் எழுதுறேன் இதை. ஸோ இதுல சைட்ல நான் எழுதுறேன். இதே 1911 தான் என்ன நடந்திருக்கும்னா 3rd டெல்லி தர்பார். ஸோ டோட்டலா வந்து ஒரு 3 டெல்லி தர்பார் நடக்கும் ரைட்டா. ஸோ டெல்லி தர்பார் டோட்டலா எத்தனை தடவை நடக்கும்னா 1 2 3 தடவை நடந்திருக்கும். ஸோ முதல் டெல்லி தர்பார் வந்து எந்த வருஷம் நடந்திருக்குன்னா 1877 நடந்திருக்கும். இரண்டாவது வந்து 1903, மூன்றாவது வந்து 1911. ஸோ இந்த ஓகே. ஸோ இந்த டைம் வந்து வைஸ்ராய் முதல் டெல்லி தர்பார் அப்ப வந்து வைஸ்ராயா இருந்தது வந்து யாருன்னா லிப்டன். அதுக்கு அடுத்தது இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா கர்சன். 1911 வந்து யார் அப்படின்னா ஹார்டிஞ்ச் ரைட்டா. ஸோ டோட்டலா 3 டெல்லி தர்பார் நடந்திருக்கும் ரைட்டா. 1911 இதுதான் மொத்தம் 3 டெல்லி தர்பார். ஸோ இந்த 1911 தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்தியாவினுடைய தலைநகரமா கல்கட்டா இருந்திருக்கும். அந்த கல்கட்டால இருந்து டெல்லியை வந்து தலைநகரத்தை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெல்லியில இருந்து தலைநகரத்தை சேஞ்ச் பண்ணது வந்து எந்த டெல்லி தர்பார்ல அப்படின்னா 3வது டெல்லி தர்பார் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஆன்சர் வந்து ஒரு நிமிஷம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து குத்துப் மினார், இந்தோ இஸ்லாமிக் ரைட்டா. இதுக்கான ஆன்சர் வந்து குத்துப் மினார், இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். ஓகே. ஸோ தேங்க்யூ.